இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் குவிஸ் 9க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். யூனிட் 9 ராக்ஸ் அண்ட் சாயில்ஸ். ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸ்டடி ஆஃப் சாயில் இஸ் கால்ட் அஸ் டேஸ். சாயில் பற்றின படிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, பீடாலஜி. செகண்ட் ஒன், நேம் த டாப் லேயர் ஆஃப் த எர்த் வேர் த பிளான்ஸ் க்ரோ. பிளான்ஸ் க்ரோ ஆகிற எர்த்தோட டாப் லேயர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, சாயில். Third one, which one of these determine the color and texture of the soil? ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல எது வந்து சாயிலோட கலர் அண்ட் டெக்ஸ்சரை டிட்டர்மைன் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பேரண்ட் ராக். ஃபோர்த் ஒன், which of the following is not a threat commonly faced by soils? ஆப்ஷனில் கொடுத்துருக்கிறதுல எது வந்து சாயில் ஃபேஸ் பண்ணுற காமன் த்ரெட் இல்லைன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, பெர்குலேஷன். செகண்ட் ரோமன் லெட்டர், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபிஃப்த் கொஸ்டின், டைப்ஸ் ஆஃப் சாயில், கிராப்ஸ். இங்கே வந்து டைப்ஸ் ஆஃப் சாயில் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து அந்த சாயிலில் விளையிற கிராப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட்டான ஒன்றை மேட்ச் பண்ணணும். அலுவியல் சாயில், அலுவியல் சாயிலில் வந்து எது க்ரோ ஆகும்னா தேர்ட் ஒன், ரைஸ். செகண்டு ரெட் சாயில், ரெட் சாயிலில் என்ன க்ரோ ஆகும்னா மில்லட்ஸ். தேர்ட் ஒன், பிளாக் சாயில், பிளாக் சாயிலில் காட்டன் க்ரோ ஆகும். அண்ட் ஃபோர்த் ஒன் டி, லேட்ரைட் சாயில், லேட்ரைட் சாயிலில் பிளான்டேஷன் கிராப்ஸ் வந்து க்ரோ ஆகும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1, ஏக்கு 3, பிக்கு 1, சிக்கு 4 அண்ட் டிக்கு 2. இதை வந்து கரெக்டான ஆன்சர். தேர்ட் ரோமன் லெட்டர், லேபிள் த லேயர்ஸ். லேயர்ஸோட நேம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதை வந்து கரெக்டாக இங்கே லேபிள் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆர்கானிக் லேயர், செகண்ட் ஒன் வந்து டாப் சாயில், தேர்ட் ஒன் சப்சாயில், ஃபோர்த் ஒன் பேரண்ட் மெட்டீரியல், ஃபிஃப்த் ஒன் பெட் ராக். நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமன் லெட்டர், அப்சர்வ் த இமேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். கீழே இமேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த இமேஜ் அப்சர்வ் பண்ணிவிட்டு கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செவன்த் ஒன். செவன்த்தில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வாட் இஸ் பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் சாயில். சாயிலோட பேசிக் காம்பனன்ட்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், த பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் சாயில் ஆர் மினரல், ஆர்கானிக் மேட்டர், வாட்டர் அண்ட் ஏர். இதான் வந்து இங்கே இமேஜ்லேயும் இருக்குது. ஏர், மினரல் பார்ட்டிகல்ஸ், வாட்டர் அண்ட் ஆர்கானிக் மேட்டர். செகண்ட் ஒன், மென்ஷன் த பர்சன்டேஜ் ஆஃப் மினரல் பர்சன்டேஜ் இன் த சாயில். சாயிலில் இருக்க மினரல் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 45%. ஸோ ஆன்சர் வந்து 45%ன்னு எழுதிக்கோங்க. தேர்ட் ஒன், விச் ஹேஸ் த லீஸ்ட் பர்சன்டேஜ் இன் த சாயில். சாயிலில் வந்து எது லீஸ்ட் பர்சன்டேஜ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. வாட்டர் பார்த்தீங்கன்னா 25% இருக்குது, ஏர் 25% இருக்குது, மினரல் பார்ட்டிகல்ஸ் வந்து 45% இருக்குது. இருக்கிறதுலே கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மேட்டர் 5%. ஸோ இதுதான் ஆன்சர், ஆர்கானிக் மேட்டர் 5%. இங்கே எழுதிக்கோங்க. ஃபோர்த் ஒன், இஸ் சாயில் பர்சன்டேஜ் இஸ் சேம் இன் ஆல் த ஏரியாஸ். சாயிலோட பர்சன்டேஜ் வந்து எல்லா இடத்துலையும் சேமாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர், த காம்போசிஷன் ஆஃப் சாயில் வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் அண்ட் டைம் டு டைம். ஸோ த சாயில் பர்சன்டேஜ் இஸ் நாட் சேம் இன் ஆல் ஏரியாஸ். சாயிலோட காம்போசிஷன் வந்து இடத்துக்கு இடமும் டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டுருக்கும். அதனால சாயிலோட பர்சன்டேஜ் வந்து எல்லா இடத்துலையும் சேமாக இருக்காது. Next fifth Roman letter, true or false. Eighth one, first one, humus layer is dominated by organic materials. இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆன்சர் வந்து ட்ரூ. செகண்ட் ஒன், E stands for elevated layer. இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஸோ ட்ரூன்னு எழுதிக்கோங்க. தேர்ட் ஒன், R layer consists of weathered part of bedrock. R லேயரில் வெதர் பார்ட் ஆஃப் பெட்ராக் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து ராங், அதனால ஃபால்ஸ்ன்னு எழுதிக்கோங்க. ஃபோர்த் ஒன், சாயில் எரோஷன் இன்க்ரீசஸ் த ஃபர்டிலிட்டி ஆஃப் சாயில். சாயில் எரோஷன் வந்து சாயிலோட ஃபர்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது ஃபால்ஸ், டிக்ரீஸ் தான் பண்ணும். ஸோ ஆன்சர் வந்து ஃபால்ஸ். ஃபிஃப்த் ஒன், சாயில் கன்சர்வேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடெக்டிங் த சாயில். சாயில் கன்சர்வேஷனுங்கிறது சாயிலை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். கிவன் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ, அதனால ட்ரூன்னு எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் ரோமன் லெட்டர், கம்ப்ளீட் த ஃபாலோயிங் மைண்ட் மேப். கொடுத்துருக்க மைண்ட் மேப்பை வந்து கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. தீம் பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் சாயில்.
சாயிலோட யூசஸை வந்து மைண்ட் மேப்பாக எழுதணும். ஃபஸ்ட்டு யூஸாக வந்து லேண்ட் மேனேஜ்மெண்ட், செகண்ட் வந்து சாயில் வந்து நேச்சுரல் ஃபில்டராக யூஸ் ஆகும், தேர்ட் ஒன் வந்து மெட்டீரியல் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒர்க் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நரைசஸ் த கிராப்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ். அடுத்தது மேக்கிங் ஆஃப் செராமிக்ஸ் ஆர் பாட்ரி. பிளான்ட்ஸ் அண்ட் கிராப்ஸ் வந்து க்ரோ ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து பாட்ரி அண்ட் செராமிக்ஸ் தயாரிக்கிறதுக்கு வந்து சாயில் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு 7th ரோமன் லெட்டர் கம்ப்ளீட் த கான்செப்ட் மேப். கான்செப்ட் மேப்பை கம்ப்ளீட் பண்ண சொல்லியிருக்காங்க. 10th ஒன் இங்கே வந்து ரெட் சாயில் கொடுத்துருக்காங்க, பிளாக் சாயில் கொடுத்துருக்காங்க. எங்கே கிடைக்கும், எந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது, அண்டு என்ன டைப் ஆஃப் க்ராப்ஸ் வந்து க்ரோ ஆகும், இதை மூணுத்தையும் வந்து இந்த கான்செப்ட் மேப்பில் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரெட் சாயிலில் வந்து மில்லட் கல்டிவேஷன் நடக்குது, கிராப்ஸ் க்ரோன்னு எழுதிக்கோங்க. பிளேஸ் வேர் ஃபவுண்டு எங்கே கிடைக்கும், எங்கே இருக்குன்னா செமி ஆரிட் ரீஜியன்ஸில் தான் வந்து இந்த ரெட் சாயிலை வந்து பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பி மெத்தட் ஆஃப் ஃபார்மேஷன். எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா வெதரிங் ஆஃப் மெட்டமார்பிக் ராக்ஸ். மெட்டமார்பிக் ராக்ஸில் நடக்கிற வெதரிங் ப்ராசஸ்னால தான் வந்து ரெட் சாயில் உருவாகுது. நெக்ஸ்ட்டு பிளாக் சாயில். பிளாக் சாயில் வந்து எங்கே கிடைக்குதுன்னா மாட்ரேட் ரெயின்ஃபால் ரீஜியனில் பிளாக் சாயில் இருக்கும். செகண்ட் ஒன் மெத்தட் ஆஃப் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா வெதரிங் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸ். இக்னியஸ் ராக்ஸில் நடக்கிற வெதரிங் ப்ராசஸ்னால பிளாக் சாயில் உருவாகுது. கிராப்ஸ் க்ரோன், என்ன டைப் ஆஃப் கிராப் க்ரோ ஆகும்னா காட்டன் தான் வந்து பிளாக் சாயிலில் க்ரோ ஆகுது. நெக்ஸ்ட் 8th ரோமன் லெட்டர் ஃபில் அப் த பாக்ஸ் வித் சூட்டபிள் சாயில் டைப் யூஸிங் த க்ளூஸ் கிவன். இங்கே வந்து க்ளூஸ் கொடுத்துருக்காங்க, அந்த க்ளூஸை வச்சுட்டு என்ன டைப் ஆஃப் சாயில்னு கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து இந்த பாக்ஸில் எழுத சொல்லியிருக்காங்க. 11th ஃபர்ஸ்ட் ஒன் கிளே இன் நேச்சர் அண்ட் ரெட்டன்டிவ் ஆஃப் மாய்ஸ்சர். நேச்சராகவே வந்து இது கிளேயாக இருக்கும் அண்ட் மாய்ஸ்சராக தக்க வச்சுக்கும். அது என்ன டைப் ஆஃப் சாயில்னா பிளாக் சாயில். செகண்ட் ஒன் ப்ரௌன் டு ரெட் இன் கலர். ப்ரௌன்லேருந்து ரெட் கலராக சேஞ்ச் ஆகும். இது என்ன டைப் ஆஃப் சாயில்னா ரெட் சாயில். தேர்ட் ஒன் ஃபவுண்ட் இட் வெட் அண்ட் ட்ரை பிளேசஸ் ஃபார்ம்டு பை த ப்ராசஸ் ஆஃப் லீச்சிங். இந்த டைப் ஆஃப் சாயில் வந்து வெட் அண்ட் ட்ரை பிளேசஸில் இருக்கும், லீச்சிங் ப்ராசஸ்னால உருவாகுது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா லேட்ரைட் சாயில். ஃபோர்த் ஒன் போரஸ் அண்ட் செலைன். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டெசர்ட் சாயில். ஃபிஃப்த் ஒன் தின் அண்ட் அசிடிக். ஆன்சர் மவுண்டைன் சாயில். 9th ரோமன் லெட்டர் டைப்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன் ஆர் நாட் இன் ஆர்டர், ஃபைண்ட் அவுட் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். டைப் ஆஃப் சாயில் எரோஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, ஆனால் சாயில் எரோஷனை வந்து ஜம்பிள் பண்ணி கொடுத்துருக்காங்க லெட்டர்ஸை. ஸோ அது என்ன டைப் ஆஃப் சாயில் எரோஷன் சொல்லிட்டு ஃபைண்ட் பண்ணிவிட்டு இந்த பிளாங்க்கில் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா சீட் எரோஷன், செகண்ட் ஒன் வந்து ரில் எரோஷன், தேர்ட் ஒன் வந்து கலி எரோஷன். இதான் வந்து எரோஷனோட டைப். 10th ரோமன் லெட்டர் அப்சர்வ் த பை டயக்ராம் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். இந்த பை டயக்ராம் அப்சர்வ் பண்ணி கீழே கேட்டிருக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. பிளான்டேஷன் கிராப்ஸ் ஆர் க்ரோன் இன் டேஷ் பர்சன்டேஜ் ஆஃப் ஏரியா. பிளான்டேஷன் கிராப்ஸ் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஏரியாவில் வளருதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த பை டயக்ராமில் எங்கே பிளான்டேஷன் கிராப் இருக்குன்னு பாருங்கள். நமக்கு தெரியும் பிளான்டேஷன் கிராப் எல்லாம் வந்து லேட்ரைட் சாயிலில் க்ரோ ஆகும். ஸோ லேட்ரைட் சாயில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கிறதோ அதுதான் வந்து பிளான்டேஷன் கிராப்ஸ் வந்து க்ரோ ஆக பர்சன்டேஜ். ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2.62% வரும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2.62%. 11th ரோமன் லெட்டர் ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். இந்த பேசேஜ் ரீட் பண்ணிவிட்டு கீழே கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் எழுத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் why do soil vary from one region to another. சாயில் வந்து ஒன் ரீஜன்லேருந்து அனதர் ரீஜனுக்கு ஏன் வேரி ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். வெதரிங் ஆஃப் ராக்ஸ் அண்டர் டிஃப்ரெண்ட் கண்டிஷன், டெபாசிஷன் ஆஃப் ஏஜென்ட்ஸ் ஆஃப் டெனுடேஷன். ராக்ஸில் டிஃப்ரெண்ட் கண்டிஷனில் நடக்கிற வெதரிங் ப்ராசஸ்னாலையும் டெனுடேஷன் ஏஜென்ட்ஸ் வந்து டெபாசிட் ஆகிறனாலையும் சாயில் வந்து ஒன் ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜனுக்கு சேஞ்ச் ஆகும்போது வேரி ஆகுது. செகண்ட் ஒன் சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை ரிவர்ஸ். ரிவர்னால் உருவாகிற சாயில் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் அலுவியல் சாயில். தேர்ட் ஒன் சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை விண்ட்ஸ். விண்டுனால் உருவாகிற சாயில் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் டெசர்ட் சாயில். ஃபோர்த் ஒன் சாயில்ஸ் ஆர் ஃபார்ம்டு பை வேரியஸ் ராக்ஸ், மினரல்ஸ் அண்ட் பிளான்ட் மேட்டர்ஸ் அண்ட் ஆல்சோ பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால் ஆஃப் த பிளேஸ். ஆன்சர் டாப் சாயில்.
Fifth one, soils are formed by various denudation processes. Answer, laterite soil. வேரியஸ் டெனுடியேஷன் ப்ராசஸ்னால் உருவாகிற சாயில் வந்து லேட்ரைட் சாயில். நெக்ஸ்ட்டு 12th ரோமன் லெட்டர். அப்சர்வ் த மேப் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். கீழே இருக்க மேப்பை அப்சர்வ் பண்ணிவிட்டு கேட்டிருக்க கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ண சொல்லியிருக்காங்க. 15th ஒன், வாட் டைப்ஸ் ஆஃப் சாயில் would you find the places where paddy is grown? இங்கே க்ரீன் கலரில் கொடுத்துருக்கிற பேடி, இந்த பேடி க்ரோ ஆகிற சாயில் என்ன டைப்புன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, அலுவியல் சாயில் அண்ட் ரெட் சாயில். ஒர்க் புக் சேனலோட பிளேலிஸ்ட்டில் கிளாஸ் வைஸாக குவெஸ்ஸுக்கான ஆன்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான வீடியோஸ் அங்கே போய் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் ஒர்க் புக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.